நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். இன்று நான் இந்த 8 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த கிரக சேர்க்கையின் பொழுது 12 ராசிகளுக்கு என்னென்ன பலனை தரப்போகிறார்கள், 12 ராசிகளுக்கு இந்த 5 கிரக சேர்க்கையினால் என்னென்ன பரிகாரம் செய்யணும், எப்படி இருக்கணும். 28/2/2022 1/3/2022 வரைக்கும் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி என்ற 5 கிரக சேர்க்கை நடைபெற போகிறது. மகரத்துல காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல 1/3/2022 6/3/2022 வரைக்கும் 6 நாட்கள் செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி என்ற 4 கிரக சேர்க்கை இருக்க போகுது. கிட்டத்தட்ட 8 நாட்கள் இந்த கிரக சேர்க்கை நடைபெறும் பொழுது ராகுவின் திரிகோணத்துல நடைபெறுகிறது. ராகு காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்துல இருக்கும் பொழுது கர்மஸ்தானத்தில் இந்த 5 கிரகம் 4 கிரக சேர்க்கைகள்லாம் நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்துல அமாவாசை திதியும் வரப்போகிறது. கும்பமேளா நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு சூரியன் கும்பத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த அற்புதமான நிலைப்பாட்டில் மகா சிவராத்திரி 1/3/2022 வரப்போகுது. அதே நேரத்தில் இந்த கிரக சேர்க்கை இருக்குது. இவற்றையெல்லாம் நீங்க என்ன பலன் தரப்போறாங்க 12 ராசிக்கு அப்படின்னு சரியா? முதல்ல பரிகாரம் அப்படின்னா சுய பரிகாரம், ஆன்மீக பரிகாரம், தான பரிகாரம், இதை 3 ஒரு மனிதன் கடைபிடிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏதோ ஜோதிடத்தை எடுத்துட்டு போறோம், அந்த கோயிலில் போய் அந்த பரிகாரத்தை பண்ணணும், அது சரியாகும் அப்படியெல்லாம் கிடையாது. கிரகம் என்ன சொல்ல வருது, அதுக்கு நான் என்ன எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு மனிதன் எப்ப முடிவெடுக்கிறாரோ அப்பதான் அவரால் ஆன்மீக பரிகாரமோ இல்ல தான தர்ம பரிகாரம் செய்யும் பொழுது சுய பரிகாரத்தோட சேர்த்து அதை 2ஐயும் செய்யும் பொழுதுதான் பலன் கிட்டும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் தயவு செய்து மக்கள், சரிங்களா? சரி, இந்த 12 ராசிகளுக்கு இந்த கிரகங்கள் என்னென்ன செய்ய போகுது. அடுத்தது கன்னிராசி. கன்னிராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அவனே 10ஆம் அதிபதி 5ல போய் உட்கார்றாரு. சரியா? அடுத்தது உங்களுக்கு சனி நட்பு, அதனால அந்த வீட்டுல போய் உட்கார்றதுனால பிள்ளைங்களுக்கு, உங்க கன்னிராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் சில பிரச்சனைகள் உருவாகத்திற்கு வாய்ப்பு இருக்கு. உடல் உபாதைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரனும் 3-8 அதிபதியான செவ்வாயும் இணைஞ்சு ஒரே நட்சத்திர சாரம் உங்க விரையாதிபதியாக சூரியனுடைய நட்சத்திர சாரம் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு சிறப்பு கிடையாது. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஒண்ணு பிள்ளைகளால் அவமானம் வரும், இல்ல நீங்க செய்யற செயலால உங்களுக்கே அவமானம் வரும். இதுல எங்க உங்க செயல் வரும் அப்படின்னா உங்க வாக்குனால உங்களுக்கு பிரச்சனை வரும். சரிங்களா? நீங்களே எங்கேயாவது பாய கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதுமாங்கல்ல, அது நடக்கும். அதனால அது கொஞ்சம், அதனால செலவும் வரும். ஏன்னா விரையாதிபதி சாரம் ஏறி போயிட்டு இருக்குது. கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா 5க்கு 6க்கும் அதிபதி, 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி இவங்கெல்லாம் அங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. 12ஆம் அதிபதியான குரு பகவான் சூரிய பகவான் போய் 6ல உட்காந்துட்டு இருக்கிறது சிறப்பு. ஆனா விபரீத ராஜயோகத்தை அங்க கொடுக்குமானா குருவோட இணைஞ்சதுனால அது கொடுத்துரும். ஏன்னா 4க்கு 7க்கும் அதிபதி குரு பகவான் உங்க ராசிக்கு நட்பு கிரகம், அதனால அவன் கொடுத்துருவான். ஆனா உங்க ராசியில தான் சுக்கிரன் நீச்சம், அது அங்க போய் பிள்ளைகள் ஸ்தானத்துல இருக்கும் பொழுது வளர்ந்த பிள்ளைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிள்ளைகளால் தேவையில்லாத ஒரு அவப்பெயர் அவமானங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமா அங்க நடந்துக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். சரிங்களா? கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன பிரச்சனைகள், கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், இவங்களுக்கு உடல் உபாதைகள் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ல போய் 7ஆம் அதிபதி 6ல வந்து உட்கார்ந்துட்டாரு குரு பகவான். அது விரையாதிபதியோட இணைந்து நிற்கும் பொழுது உடல் உஷ்ணத்தினால் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவையெல்லாம் வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல குழந்தைகள் கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும். ஏன்னா 8ஆம் அதிபதி போய் அஷ்டமாதிபதி போய் உட்காந்துட்டாரு செவ்வாய் பகவான். அதனால உங்க ராசிக்கு பகை கிரகம் செவ்வாய். அதனால கொஞ்சம் பிள்ளைகள் சொல்ற பேச்சு கேட்காது, தாம் தூம்னு நல்லா சண்டை போடுவாங்க. சின்ன பிள்ளைகள் ஒரே பிடிவாதம், அடம் இதெல்லாம் இருக்கும். பரவாயில்ல, இந்த 8 நாளைக்குன்னு அதை அப்படியே விட்டுட்டு போறது மிக சிறப்பு. பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க.
இரவு பயணத்தை தவிர்த்துருங்க. ஏன்னா 8, 9 அதிபதிகள் இணைந்து உட்கார்ந்துருக்காங்க பிரயாதிபதி நட்சத்திர சாரமேறி. அதனால இப்ப பயணம் மேற்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் இந்த காலகட்டத்துல. பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பிள்ளைகளை நம்பி ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும்னா 7ஆம் தேதிக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் எதுவும் எடுக்க வேண்டாம். உங்க ராசிக்கு தாய் தந்தையர்களுடைய உடல் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும். தந்தையினுடைய உடல் கொஞ்சம் கவனம் இருக்கணும். யாருக்காவது சுகர் பேஷண்ட் உள்ள அப்பா இருந்தாங்கன்னா அவங்கள உடல் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். அது மட்டும்தான். உங்க ராசியில உத்தரம் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு. சோ அவர்கள் சிவா விஷ்ணு வழிபாட்டையும் மகா சிவராத்திரி அன்று அன்னைக்கு முழுவதும் உபவாசம் இருக்க முடிஞ்சா இருங்க, இல்லை அப்படின்னா அன்று இரவு நடக்கக்கூடிய பூஜையில 4 கால பூஜை நடக்கும். அதுல எந்த பூஜையில உங்களால கலந்துக்க முடியுதோ அந்த பூஜையில கலந்து கொண்டு நீங்க வழிபாட்டை செய்யும் பொழுது வில்வத்தாலையும் பச்சைப்பயிறு சுண்டல் வைத்து நைவேத்தியம் பண்ணி இறைவனை வழிபாடு செய்யணும் நீங்க. சரிங்களா? அடுத்தது ஹஸ்த நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரத்துல இருக்கும் பொழுதே அதுலதான் உங்க ராசி அதிபதி உச்சம், மூல, திரிகோணம் இவையெல்லாம் ஆகுறாரு. அப்படி இருக்கக்கூடிய இந்த வேலையில ஏற்கனவே உங்க ராசி அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரத்திற்கு விசாக நட்சத்திர கேதுல உங்களுக்கு அவன் லப்தையில மாட்டிக்கிட்டு அவஸ்தை கேது மூலியமாக வரப்போகுது. அதனால ஹஸ்த நட்சத்திரம் விநாயக பெருமானுடைய நட்சத்திரம். 6ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி, வளர்பிறை சங்கடகர சதுர்த்தியாக இருக்கிறதுனால விநாயக பெருமான் வழிபாடு ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் இந்த நாட்கள்ல தினமும் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. 28ஆம் தேதியில இருந்து. சரிங்களா? அடுத்தது சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரம் காரர்கள் அம்பாள் வழிபாடு, அது நல்ல அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் வழிபாட்டை மேற்கொள்வது, முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா சுக்கிரனானவன் நிற்கக்கூடிய அந்த உத்திராட நட்சத்திரத்திற்கு லப்தையில போய் இந்த சித்திரை நட்சத்திரம் மாட்டி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அது உங்க ராசியில இருக்குது. அது உங்களுக்கு 2க்கும் 9க்கும் அதிபதி. 1 தனம், குடும்ப, வாக்கு, அதனால் பிரச்சனை வராம இருப்பதற்காகவும் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், உங்க தந்தை ஸ்தானம், அவருக்கு எதுவும் பண்ணாம இருப்பதற்காக நீங்க முருகப்பெருமான் வழிபாட்டையும் அம்பாள் வழிபாட்டையும் மேற்கொள்றது மிக மிக உத்தமம். சரிங்களா? ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.